நாம் தமிழர் என்று தலை நிமிர்ந்து பறக்குது புலிக்கொடி. நாட்டிசை உலகும் போற்றி வீசிலிருக்க தழைக்குது தமிழ்குடி. மானபுயல் மூச்சாய் வீரம் புயல் நீச்சாய் வாழும் தமிழ் மாந்த புறக்கொடி. இனிய தமிழ் மொழியும் தமிழினும் காக்கும் மாவீரர் புலிக்கொடி. சோழம் கடல் படை கப்பல் கொடி கீழம் காக்கும் எங்கள் தொப்புள் கொடி. சோழம் கடல் படை கப்பல் கொடி கீழம் காக்கும் எங்கள் தொப்புள் கொடி. கொடுமை ஆயிரம் குமுறல் ஆயிரம் அடிமை நிலை வாழ்வில் இனியுமா. தடைகள் ஆயிரம் பெண்கள் மண் கடியுமா. பறக்குது புலிக்கொடி சிறக்குது தமிழ்குடி. பறக்குது புலிக்கொடி சிறக்குது தமிழ்குடி. புலிக்கொடி வணங்கி நாம் துடித்தெழுவோம். புயலாய் நெருப்பாய் வெடித்தெழுவோம். என்ற மாற்று தத்துவத்தை இந்த மண்ணிலே முன்னெடுத்து நடத்திக் கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சியுடைய ஆலாத்தூர் ஊராட்சியிலே புலிக்கொடி ஏற்று விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற தொகுதியினுடைய தலைவர் எனது அருமை ஆருயிர் இளவல் கார்த்தி அவர்களே, தொகுதியினுடைய செயலாளர் தம்பி சரவணன் அவர்களே, இந்த ஊராட்சியிலே கட்டமைப்பை உருவாக்குவதற்காக சிறப்பாக பணியாற்றிய ஒன்றிய துணைத் தலைவர் ஆருயிர் இளவல் திருமலை அவர்களே, ஊராட்சியுடைய செயலாளர் தம்பி பிரவீன் அவர்களே, இளம்பருதி அவர்களே, மற்றும் இந்த ஊராட்சியில தம்பி ஆசி தம்பி அவர்களே, மற்றும் இந்த ஊராட்சியிலே இந்த புலிக்கொடி ஏற்று நிகழ்வுக்கு சிறப்பாக கட்டமைப்பை உருவாக்கி தந்த எனது அருமை தாய் தமிழ் உறவுகளே, மற்றும் கோட்டூர் கிழக்கு ஒன்றியத்தினுடைய ஒன்றிய செயலாளர் எனது ஆரியூர் தம்பி சுமித் அவர்களே, அண்ணன் கோதண்டம் அவர்களே, தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய பொறுப்பாளர் தம்பி கார்த்திக் அவர்களே, கோட்டூர் வடக்கு ஒன்றிய பொருளாளர் ஆர்வி தம்பி முருகேசன் அவர்களே, மற்றும் சிறப்பான இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற எனதருமை தாய் தமிழ் உறவுகள் அனைவரையும், மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர் அவர்களை அனைவரையும் கோட்டூர் வடக்கு ஒன்றியத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று உங்களிடம் ஒரு சிறிய உரையினை நிகழ்த்த இருக்கிறேன். அன்பிற்கினிய பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, நமது இந்திய நாட்டினுடைய சுதந்திர ஆட்சியில் 60 ஆண்டு கால திராவிட ஆட்சியில் இந்த மண்ணில எந்த ஒரு மாற்றத்தையும் நிகழ்த்தவில்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா, 60 ஆண்டு காலமா அதிமுக திமுக இவங்க தான் ஆட்சி செய்யறாங்க. இந்த இருவரும் கட்சிகளுடைய முதலமைச்சர்களுக்கு மிகப்பெரிய சாராய ஆலை இந்த நாட்டில் இருக்கு. உலகத்திலே இந்தியாவிலேயே நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சர்களுக்கு சாராய ஆலை இருக்குன்னா அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. இப்படி இந்த மக்களை ஆட்சி செய்கின்ற மக்கள் முதலமைச்சர்கள் எப்படி கிடைக்க மூத்த குடி முதல் குடிமகள் அந்த மக்களை எப்படி வழி நடத்தணும் தெரியாம இந்த மக்களுக்கு அவரவர்கள் சாராய ஆலைகளை வைத்துக் கொண்டு இப்பகுதி தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் டாஸ்மாக் அரசு நிறுவனத்தின் மூலமாக சாராயத்தை கொடுத்து இந்த மக்களை உலகத்திற்கு அறிவை தானமாக கொடுத்த ஒரு இனத்தை குடிகாரர்களாக உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மண்ணிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். மண்ணுக்கும் மக்களுக்குமான ஒரு மாற்று அரசியல் இந்த மண்ணிலே நிறுவ வேண்டும். உலகத்திற்கு அறிவை தானமாக கொடுத்த ஒரு தமிழ் தேசிய இனத்தை தலை நிமிர்த்த வேண்டும் என்ற ஒற்றை நம்பிக்கையோடு தான் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணிலே தொடங்கி இருக்கிறார்கள். முதலாக இந்த நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணிலே தொடங்கப்பட்ட போது 234 சட்டமன்ற தொகுதியில் நிறுத்துவதற்கு ஆள் இருக்கா என்றார்கள். அடுத்து போனார்கள், இந்த கட்சியில் யார் இருக்க போகிறார்கள் என்று சொன்னார்கள். படிப்படியாக இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி என்பது தமிழகத்தின் தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்திருக்கிறது. அங்கீகாரம் பெற்ற ஒரு அரசியல் கட்சியாக இன்னைக்கு
அதிகாரத்திற்கு வரக்கூடியவர்களை நிர்ணயிக்கக்கூடிய இடத்தில் இருக்கு. அடுத்த தேர்தலில் இந்த அதிகாரத்தை நோக்கி இந்த அரசு இந்த கட்சி பயணிக்கும் என்பதோடு மீண்டும் இந்த அதிகாரத்தை விரைவில் பிடிப்போம் என்ற உறுதியோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. அன்பிற்கினிய என் தாய் தமிழ் உறவுகளே, எல்லோரையும் வாழ்த்தி எல்லோரையும் வரவேற்று நமது கட்சி ஒன்றிய செயலாளர் அவர்கள் வரவேற்றுள்ளார்கள். கட்சியின் கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நமது கோட்டூர் ஒன்றியத்தை பிரித்து 4 ஒன்றிய செயலர்களாக தீர்மானித்தோம். நமது ஒன்றிய செயலாளர் அண்ணன் நெல் அவர்களுக்கு 9 ஊராட்சிகளை நாங்கள் கட்டமைத்து கொடுத்தோம். அந்த 9 ஊராட்சிகளிலும் அவர் 8 ஊராட்சிகளில் கொடியேற்று இந்த திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியிலே முதலிடத்தில் இருக்கின்றார். அது நாங்கள் தொகுதி சார்பாக அவர்களுக்கு பாராட்டத்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் கட்சி கட்டமைப்பு இல்லாமல் நாங்கள் எதையும் வலிமைப்படுத்த முடியாது என்பதற்காகவே இந்த கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த கட்டமைப்பை உருவாக்கினோம். மிகவும் சிறப்பாக இந்த கோட்டூர் வடக்கு ஒன்றியம் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கட்சி கொடிகள் ஏற்றப்பட்டு இனி நாம் செய்ய வேண்டிய வேலை கட்சி கட்டமைப்புக்கான ஆட்களையும் வாக்காளர் முகவர்களையும் தேர்வு செய்ய வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் ஒன்றிய செயல் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். என் தலைவர் சொன்னது போல பாதையை தேடாதை உருவாக்கு. நாங்கள் ஒரு பாதையை இழக்க வந்தவர்கள், ஒரு பாதையை உருவாக்க வந்தவர்கள், ஒரு புரட்சியவாதிகள். அதற்காக தான் இந்த மண்ணிலே நாங்கள் என்று போராடி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் போராடுவது எங்களுக்கு அல்ல. நன்றாக நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் போராடுவது எங்களுக்கு அல்ல, நாளை தலைமுறை பிள்ளைகளுக்காக தான் போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டம் நாளைய தலைமுறை பிள்ளைகள் இந்த மண்ணிலே பிச்சை எடுக்கக்கூடாது என்பதற்காகவும் அனாதைகளாக நிற்கக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த மண்ணில் இன்று போராடி கொண்டிருக்கிறோம். நாங்கள் நாம் தமிழர் கட்சி எங்கள் அண்ணன் சீமான் வைத்த கொள்கைகள் மருத்துவ இலவசம், கல்வி இலவசம், படித்தவர்கள் படிக்காத அனைவர்களுக்கும் வேலை வாய்ப்பு, விவசாய வாழ்வியல் முறை மாற்றம், இப்படி பல்வேறு தத்துவ முழக்கங்களை வைத்துதான் நாங்கள் மக்களிடத்தில் இருக்கின்றோம். ஆனால் மக்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இந்த நடந்த முடிந்த தேர்தலிலே எங்களுக்கு மக்கள் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து நாம் தமிழர் கட்சி 3ஆம் இடத்தில் இருக்கின்றது என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். அந்த மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் அந்த உறவுகளுக்கும் கட்சி சார்பாக இந்த ஊராட்சி சார்பாகவும் நாம் தமிழ் சித்தூர் சட்டமன்ற தொகுதி சார்பாகவும் புரட்சிகர வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல இந்த ஆலாத்தூர் ஊராட்சியில் எங்களுக்கு விழுந்த வாக்கு 270 வாக்கு இந்த ஆலாத்தூர் ஊராட்சியில் விழுந்தது. ஆனால் மக்கள் நாம் தமிழ் பிள்ளைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அண்ணன் சீமான் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் கட்சி எப்படி போய்கொண்டிருக்கிறது, அவர்கள் சரியான பாதையில் வகுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மக்கள் எல்லோருக்கும் புரிந்துவிட்டது. ஆனால் இன்று வரை இந்த திமுகவும் அதோடு இந்த பொதுவுடைமை கட்சியும் அதிமுகவும் இன்று வரை மக்களை ஏமாற்றிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். எங்களிடம் கேட்கிறார்கள், நீங்கள் எப்படி வாக்கு வாங்க போகிறீர்கள் என்று. நாங்கள் இன்னைக்கு சொல்கிறோம், தனிச்சுதான் இருக்க போய் அறிவித்து விட்டார். எங்களுக்கான வாக்கு நாங்கள் காசு கொடுத்தோ, பணம் கொடுத்தோ, கோட்டர் கொடுத்தோ, பிரியாணி கொடுத்தோ வாங்க போற வாக்கல்ல. எங்களுக்கான மக்களை முன்னெடுத்து விட்டார்கள். மக்களுக்கு நம்பிக்கை வந்து விட்டது. அடுத்து நடக்க இருக்கின்ற 2026 நாம் தமிழர் கட்சி ஒரு மாபெரும் வெற்றி பெறும் என்பதை ஊடகங்களும் செய்தியாளர்களும் கருத்து கணிப்புகளும் வெளிப்படையாக சொல்லிவிட்டால் வேறு மாறாக போய்விடும் என்பதற்காக மறைமுகமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் உங்களிடத்தில் இப்போது நாங்கள் ஒன்றுதான் கேட்கிறோம். இந்த மண்ணிலே நல்லது நடக்க வேண்டும் என்றால், மக்களுக்கான ஆட்சி நடக்க வேண்டும் என்றால், மக்களுக்கான அதிகாரம் நடக்க வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சியை நீங்கள் நம்புங்கள். நாம் தலைமை சீமானை நம்புங்கள். அதுதான் மக்களுக்கான அரசியல். நாங்கள் எடுத்துக்கொண்டிருப்பது மக்களுக்கான அரசியல். இந்த மண்ணிலே மாற்றம் நிகழ வேண்டும் என்றால், இந்த மண்ணிலே ஒரு நல்ல வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் நீங்கள் வருகின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலிலும் எங்களுக்கு தான் இங்கு வாக்குகள் செலுத்தி வலிமை பெற வைக்க வேண்டும். நடக்க இருக்கின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தல்களிலும் நாங்கள் ஒன்றிய கவுன்சிலர் இந்த ஊராட்சி மன்ற தலைவர்களையும் நியமிக்கப் போகின்றோம். எங்களுக்கான வாக்குகளை நீங்கள் அளித்து அவர்கள் வெற்றி பெற வைத்தால் இந்த ஊராட்சிகளையும் இந்த ஊராட்சி
ஊராட்சியை மாற்றியமைக்க நாம் வீட்டு பிள்ளைகளால் முடியும் என்பதை சொல்லி இந்த நேரத்தில் வாக்குறுதி அளித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். கோட்டூர் ஒன்றியத்தின் சார்பாக ஆலாத்தூர் என்ற இந்த பகுதியிலே இந்த புலிக்குழியை ஏற்ற மிக அறுபாடுபட்டு தன் வியர்வையை சிந்தி ஒற்றை மகனாய் தம்பி பிரவீனும் தம்பி தமிழ் பொருதியும் தம்பி திருமலை தம்பி ஆசை தம்பி திருமலை வாசன் இவர்களெல்லாம் ஒன்று கூடி தம்பி பாரத் இவர்களெல்லாம் ஒன்று கூடி தன் உழைப்பால் இந்த புலிக்கொடியை இந்த மண்ணிலே ஏற்றி இந்த மண் சிறக்க வேண்டும், இந்த மக்கள் செழிக்க வேண்டும், இந்த ஆலத்தூர் ஊராட்சி மிகச்சிறந்த ஊராட்சியாக செயல்பட வேண்டும், மக்கள் சிறக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புலிக்கொடியை இந்த மண்ணில் ஏற்றிருக்கிறோம். 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியிலே அதிமுக, திமுக, பொதுவுடைமை கட்சி மற்றும் பல கட்சி கொடிகள் ஏறி இருக்கின்றன. அவர்களுக்கு வாக்களித்து மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை நம் முன்னோர்கள், அண்ணன் தம்பிகள், நம் பாட்டிமார்கள் அனைவரும் வாக்களித்தோம். தொடர்ச்சியாக அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தோம். அவர்கள் என்ன சாதித்தார்கள்? இந்த மண்ணில் மண் களவாடப்பட்டது, மலை உடைத்து களவாடப்பட்டது, காவிரியில் தண்ணீர் கேட்டு வாங்கித்தர துப்பில்லை. 3 போகம் விளைந்த இந்த மண் இன்று ஒரு போகத்திற்கே தண்ணி வராமல் தள்ளாடி கொண்டிருக்கிறது. தண்ணி காவிரியில் தான் வரவில்லை, ஆனால் ஆலையை வைத்து தினந்தோறும் டாஸ்மாக் மூலமாக உங்களுக்கு தண்ணீரை கொடுத்து தள்ளாட விட்டு விட்டார்கள். விவசாயி தன்மானத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த விவசாயியை இந்த திராவிட ஆட்சிகள் டாஸ்மார்க்கை தொடர்ந்து தள்ளாட வைத்தார்கள். இந்த சாதனையைத்தான் இந்த 50 ஆண்டு காலத்தில் அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்து மனம் நொந்து போன உங்கள் வீட்டு பிள்ளைகள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் அவர்கள் வீட்டு பிள்ளைகள், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் அவர்கள் வீட்டு பிள்ளைகள், பொதுவுடைமை கட்சியில் இருக்கும் அவர்கள் வீட்டு பிள்ளைகள் இன்று 270 வாக்குகளை இந்த ஆலத்தூர் ஊராட்சியில் போட்டிருக்கிறார்கள். நாங்கள் வீதி தோறும் உங்களிடம் அந்த அளவுக்கு வாக்கு கேட்கவில்லை. இருந்தாலும் இந்த மக்கள் இளைய தலைமுறை சீமான் அண்ணனுடைய ஒவ்வொரு பேச்சையும் அவருடைய கருத்துக்களையும் இணையம் வாயிலாக தன்னிலை மறந்து உணர்ந்து ஒரு வெட்கக்கான அரசியல் ஆட்சியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இத்தனை ஆண்டு காலமாக நம் பெற்றோர்களை ஏமாற்றி திராவிட கட்சிகள் இந்த மண்ணை சூறையாடிவிட்டார்கள். பெற்றோர்களை எல்லாம் குடியாளர்களாக மாற்றிவிட்டார்கள். இலவசத்துக்கு கையேந்த வைத்து விட்டார்கள். இந்த மண் களவாடப்பட்ட மண்ணாக மாறிவிட்டது. வீரமடைந்த மண் தமிழ் மண். பாட்டன் ராஜராஜ சோழன் இவர்களெல்லாம் ஆண்ட வீர மண் தமிழ் மண். வீரத்துக்கு விலை போன மண் தமிழ் மண். தமிழ் மன்னர்கள் உலகையே கட்டி ஆண்டவர்கள். அவர்களை இதை குடிகார மனித மண்ணாக்கி குணமுடையவர்களை போதை குணமுடையவர்களாக்கி சின்னாபிடம் அடித்து விட்டார்கள் பெற்றோர்களே, உறவுகளே. இதையெல்லாம் பார்த்து வலியோடும் வேதையோடும் சிந்தித்த இளம் பிள்ளைகள், உங்கள் வீட்டு பிள்ளைகள் எல்லாம் இன்று ஒன்று கூடி நாம் தமிழ் கட்சியில் அண்ணன் சீமானின் கரம் கோர்த்து நிற்கின்றோம். உங்களுக்கு அதிமுக கட்சியில் இருக்கும் என் அன்பு உறவுகளே, உங்களுக்கு நாம் தமிழ் கட்சியில் இருக்கும் உறவுகள் எதிரிகள் அல்ல. நீங்கள் எல்லாம் என் உடன் பிறந்தார்கள். உங்கள் வீட்டு பிள்ளைகள் தான் நாங்கள். திமுகவில் இருக்கும் என் அன்பு உறவுகளே, உங்களுக்கெல்லாம் நாம் தமிழ் கட்சியில் இருக்கும் நாங்கள் எதிரிகள் அல்ல. உங்கள் உடன் பிறந்தார்கள், உங்கள் வீட்டு பிள்ளைகள். பொதுவுடைமை கட்சியில் இருக்கும் நண்பர்களே, உங்களுக்கெல்லாம் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கும் நாங்கள் எல்லாம் எதிரிகள் அல்ல. உங்கள் வீட்டு பிள்ளைகள், உங்கள் உடன் பிறந்தார்கள், உங்கள் வீட்டில் வளர்ந்த பிள்ளைகள், பிறந்த பிள்ளைகள், உங்களோடு உங்கள் கட்சியில் பயணித்த பிள்ளைகள். இன்னும் சொல்ல போனா இன்னும் இருக்க பயணுவா நாம் தமிழர் கட்சியில் இல்லாம கட்சி அண்ணன் சீமான் ஆரம்பிக்கிறதுக்கு பின்னாடி திமுக அதிமுக கூட இருந்திருக்கலாம். ஏன் நாங்கள் மாற்று புரட்சி அண்ணன் சீமான் கூட வந்தோம்? இந்த மண்ணின் வலி தெரியவில்லை. மண்ணை சூறையாடி விட்டார்கள். இந்த மண்ணோட வலிமை இல்லை. இந்த மனிதர்களை பிச்சைக்காரனாக மாத்திட்டாங்க. 100க்கு 50க்கு குவாட்டருக்கு பிரியாணிக்கும் டிவிக்கும் மிக்சிக்கும் உங்களை எல்லாம் இலவசத்தை கொடுத்து உங்களை எல்லாம் பிச்சைக்காரனால கையேந்தையுடைய நிலைக்கு 1000 ரூபாய் மகளிருக்கு 1000 ரூபாய் குடும்பம் பண்ணிட முடியுமா? புருஷனை குடிக்க வச்சிருக்கிறார். ஒரு நாளைக்கு 250 ரூபாய் குவாட்டரு குடிச்சிட்டு மாசம் முழுக்க அவன்கிட்ட கொள்ளையடிச்சிட்டு பொண்டாட்டிக்கு 1000 ரூபாய் போடும். பொண்டாட்டி தாலி எடுத்து புருஷன் காசு கொடுக்கறது கட்சியா ஆட்சியா? பிள்ளைக்கு 1000 ரூபாய் பணம். அப்பனை குடிக்க வச்சு ரோட்ல படுக்க வச்சு
அவனோட உழைப்புல ஒரு 700 ரூபாய் சம்பளம் ஒரு அப்பன்ட்ட அவன் காசை 400 500 புடுங்கி டெய்லி அவன் காசை புடுங்கிட்டு தினந்தோறும் புடுங்கிட்டு அந்த குடிகாரன்ட்ட புடுங்கின காசை அவன் அப்பனை குடிகாரனாக்கி புடுங்கின காசை பையனுக்கு படிப்புக்கு 1000 ரூபாய். இது எதுக்கு? இந்த பிச்சை காசு எதுக்கு? எங்க அப்பனும் ஆத்தாலும் உழைச்சி வயல்ல வேர்த்து விறுவிறுத்த காசை கொண்டு வந்து மகிழ்ச்சி ஆண்ட காலம் என்ன? படிப்பு கொடுத்தாரு ஐயா காமராஜர். கர்ம வீரர் காமராஜர் என்ன கொடுத்தாரு? 50 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆட்சிக்கு வந்த கர்ம வீரர் காமராஜர் ஆட்சியை தருவோம் என்று திமுக, அதிமுக மற்ற கட்சிகளா சொல்லுது. இன்னமும் கலைஞர் ஆட்சியை தரேன்னு சொல்லல, எம்ஜிஆர் ஆட்சியை தரேன்னு சொல்லல. கர்ம வீரருக்கு ஆட்சி காமராஜர் ஆட்சி அமைப்போன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா அவருக்கு அப்புறம் ஆட்சி அமைச்சாங்க யாரும் சாராய கடை வச்சுதான் ஆட்சி அமைச்சாங்க. நம்மளெல்லாம் குடிகாரங்களா மாத்திருக்காங்க, போதை இளைஞர்களா மாத்திரம். இன்னைக்கு புக்கா போதை, அங்கங்க கொலை, கற்பழிப்பு, ஏடிஎம் அடிச்சு உடச்சிட்டு போறான். எங்க பார்த்தாலும் கொலை. டிவியை பாருங்க, நாங்க பொய் சொல்லல. உங்கள் வீட்டு பிள்ளைகள் நாம் தமிழ் பிள்ளைங்க பொய் பேசல. டிவியை தொலைக்காட்சியை பாருங்க, தொலைக்காட்சியில தினந்தோறும் தாலியா இருக்கிறாங்க. வலிய எளிய பிள்ளைகள் ரோடுகள் தோறும் பஞ்சை பிராணி அலைகிறான். படிக்க முடியல, பணம் இல்ல. கல்வி நிலையங்கள்லாம் தனியார் எடுத்துக்கிட்டான். எதை தனியார் நடத்தணும்? கல்வியை தனியார் கொடுக்கணும்யா. எல்லோருக்கும் சமமான தரமான கல்வியை இந்த தனியார் கொடுக்கணும். ஆனா கல்வியை தனியாருக்கு அரசு கொடுக்கணும். அரசு கொடுக்காம அதை தனியார் ஒப்படைச்சுட்டான். எதை தனியார் செய்யணுமோ அதெல்லாம் அரசு செய்யுது. சாராய கடை அரசு நடத்துது, பள்ளிக்கூடத்தை தனியார் நடத்துது. பாத்துங்க, இன்னைக்கு தண்ணீர் விற்பனைக்கு வந்துட்டு நாம எல்லாம் சின்ன பிள்ளையில 20 அடியில தண்ணி அடிச்சு, பைப்புல தண்ணி அடிச்சு குடிநீரை குடிச்சோம். நல்ல செழிப்பா வந்தோம். நம்மளுக்கு சுகர் கிடையாது. 50, 20, 30 ஆண்டுகளுக்கு முன்னால பெற்றோர்கள் சுகர் என்று சொல்லி பார்த்திருக்கீங்களா? சக்கரை வியாதி பார்த்திருக்கீங்களா? பிரஷர், இப்ப எல்லாம் பிரஷர்ல முத்தி நிக்கிறான். காரணம் டாஸ்மார்க் பிரஷர் பாதி. இப்ப எல்லாம் 7 மணி ஆயிட்டு பாதி பேர் பிரஷர்ல தான் நிற்பாங்க. அவங்கள சொல்லி குத்தல்ல, ஆண்ட ஆட்சியாளர்கள் எப்படி? ஆண்ட ஆட்சியாளர்கள் இதையெல்லாம் மாத்தணும், இந்த வழியெல்லாம் மாத்தணும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம் மண் களவாடப்பட்டு இருக்கிறது. ONGC என்ற நிறுவனத்திடம் மீத்தேன் ஈத்தேன் திட்டங்களுக்காக அடிமையாக ஒப்பந்தப்பட்டு இந்த மண்ணின் சக்தி மலடாகிவிட்டது. இன்னும் சற்று காலம்தான் இருக்கிறது. என் அன்பு உறவுகளே, இந்த நிலை நீடிக்காமல் இந்த மண்ணை மாற்ற வேண்டும் என்ற மதிவுணர்ந்த உங்கள் நாம் தமிழர் பிள்ளைகள் சீமானின் கரம் போட்டு உங்களிடம் வாக்கு கேட்டு வந்தோம். ஏதோ இந்த எளிய பிள்ளைகளுக்கு 270 வாக்குகளை உங்கள் இல்லங்களிலிருந்து அள்ளி கொடுத்திருக்கிறீர்கள். அது போதாது. நாங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்றால் நீங்கள் உண்மையை உணர வேண்டும். எங்களுக்கு வாக்கு போறதுக்கு நீங்க ஒரு நாள் இரவு யோசிங்க. இந்த தம்பிகள் எல்லாம் பேசுறாங்க, சின்ன பசங்க நம்ம ஊர்ல கொடியேற்றி பேசுறாங்களே, என்ன தப்பா நம்மள பேசுறாங்க? ஒருத்தரையும் நாங்க பேச மாட்டோம். எங்க உடன்பிறந்தார்களே, நீ குடிகாரன் மாறக்கூடாது. இலவசத்துக்கு என் ஆத்தாள் அப்பால் 1000 கையெழுத்து நிற்க கூடாது. வீர தமிழ் மகனாய் மண்டியிட்டு வாழ்வதை விட மானத்தோடு சாவதை மேலானது என்ற உணர்வுக்கு ஏற்ப நாம் யாரும் இலவசம் என்று கையேந்தாமல் நாம் உழைத்து சாப்பிட வேண்டும், நாம் முன்னேற வேண்டும், நாம் கையை படிக்க வேண்டும். அந்த சீமன் சொன்னாரு, எல்லா கட்சிக்காரும் சொல்றான், ஆடு தார, கோழி தார, எல்லாம் இலவசமா தார, மிக்சி தார, கிரைண்டர் தார, அம்மா ஆத்தாளுக்கு 1000 ரூபாய் மாசம் பணம் தார, பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு 1000 ரூபாய் தார. இது எதுவுமே நீ தர வேண்டாம். இலவச கல்வி, தரமான கல்வி, உலக தரம் வாய்ந்த கல்வி. உன் வீட்டு பிள்ளைல இருந்து அங்க ஜனாதிபதி பிள்ளையா இருந்தாலும் சரி, பிரதமர் பிள்ளையா இருந்தாலும், MP பிள்ளையா, MLA பிள்ளை, எவன் பிள்ளையா இருந்தாலும் அரசு பள்ளியில படிக்கணும். அரசு பள்ளி தரமாக்கப்படும். அரசு கல்லூரியில் தரமான கல்வி தரப்படும். அனைவருக்கும் இலவச கல்வி, தரமா இலவசமா தருவோம். அனைவருக்கும் தரமான மருத்துவம். தரமான மருத்துவம் எப்படி? MLA போய் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் காவேரியில படுத்துட்டாரு, மந்திரி போய் காவேரியில படுத்துட்டாருன்னா அன்னைக்கே ஒரு பதவியை ராஜினாமா பண்ணணும். ஒரு முதலமைச்சர் அப்போலோல படுத்திருக்காரு, காவேரியில படுத்திருக்காருனாக்கா அன்னைக்கு அவர் பதவியை ராஜினாமா பண்ணணும். ஏன்? நீங்க நடத்துற அரசு மருத்துவமனை தரம் இல்லையா? அப்ப அங்க படுத்திருக்க எங்க அப்பன் ஆத்தாலும் தரமில்லாத மருத்துவத்தை கொடுத்தீர்களா? இவர்களால ஓ உயிர் மட்டும் அப்போலோல பாதுகாக்கப்பட வேண்டும், ஓ உயிர் மட்டும் காவேரியில பாதுகாக்கப்பட வேண்டும். எங்க அப்பா தான் உயிர் ஆஸ்பத்திரியில மருந்தே இல்லாம, செவிலியரே இல்லாம திருத்துறைப்பூண்டி மருத்துவமனையில போய் பார்த்திருப்பீங்க. காத்தாடி கூட வராது, படுத்திருக்க கட்டில் தள்ளாடிக்கிட்டு இருக்கும், போதையில் ஆடுற மாதிரி. நம்மளாலே தள்ளாடி தான் அங்க போவோம். அங்க அதுக்கு மேல அந்த காத்தாடி தள்ளாடும், டேபிளும் தள்ளாடும். இந்த கேவலமான அவலமான நிலையெல்லாம் பார்த்து மனம் நொந்து போன உங்கள் வீட்டு பிள்ளைகள், உங்கள் சகோதரர்கள் இந்த எளிய முன்னெடுப்பை எடுத்திருக்கிறோம். நீங்கள் எல்லாம் மனம் மாறி சிந்தித்து, ஒரு கணம் சிந்தித்து, இலவசம் வேண்டாம், எங்கள் பிள்ளைமார்களுக்கு, எங்கள் சகோதரர்களுக்கு, எங்கள் வீட்டு பிள்ளைகள் எங்களை மனமருந்து கேட்கிறார்கள். நாங்கள் இத்தனை ஆண்டுகாலம் ஏமாந்து போய்விட்டோம். ஏமாறுவதற்கு ஒன்றுமில்லை. கடைசி கட்டம் உங்கள் வாக்கு சீமானுக்கு.
சீமானின் சின்னம் கூட ஒவ்வொரு நேரம் முடக்கப்படலாம். வெளிநோட்டி கொடுத்தாங்க, அப்புறம் விவசாயி கொடுத்தாங்க, இப்ப மைக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்து என்ன கொடுப்பாங்க தெரியாது. சின்னத்துக்குள்ள வருஷம் மாத்திரம், ஆனா எண்ணத்தை மாத்த முடியல. உங்கள் வாக்குகள் எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. சின்னம் மாறினாலும் என்ன மாறாமல் எங்களுக்கு வாக்களிப்பு நம்பிக்கை இருக்கிறது. அதிமுக, திமுக, பொதுவுடைமை கட்சி என் அன்பு உறவுகளே, உங்கள் வீட்டு பிள்ளைகளும் நீங்களும் இலவசத்தை தூக்கி எறிந்துவிட்டு நல்லா உணர்ந்து சிந்தித்து எங்களுக்கு வாக்களியுங்கள். இந்த மண்ணில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம். இலவசம் இல்லாத தரமான கல்வியை கொடுப்போம். உங்கள் வீட்டு பிள்ளை எங்கள் வீட்டு பிள்ளை படித்து உயர்கல்வியை பெற்று இந்த மண்ணில் மிகப்பெரிய சக்தியாக வளரட்டும். இலவச கையேந்தாத நிலையை உருவாக்குவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் தாய் வாழ்க, தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் வாழ்க.